வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் செவ்வாய் பகவான் பின்னடைவில் மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிகள் வாரியான பலன் சார்ந்த கணிப்புகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசியில் செவ்வாய் பகவான் பின்னடைவில் என்பது சோதிடத்தில் வீரத்திற்கு பெயர் பெற்ற மற்றும் ஆற்றல் கிரகமாக விளங்கும் செவ்வாய் பகவான் அவர் வீரம், வலிமை மற்றும் உறுதிப்பாடு கொண்ட கிரகமாக இருக்கிறார். இயற்கையில் செவ்வாய் முதல் மற்றும் 6ஆம் வீட்டை ஜாதக கட்டத்தில் ஆட்சி செய்கிறார். மேஷராசி மற்றும் அவருக்கு 8ஆம் வீட்டு அதிபதியான விருச்சிகத்தை அவர் ஆட்சி செய்கிறார். தற்சமயம் 4ஆம் வீட்டில் பிற்போக்கு இயக்கத்தில் அமர்ந்து சாதக பாதக கலந்த பலன்களை ஜாதகர்களுக்கு தருகிறார். இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு தன்மையினால் மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசி மக்களின் வாழ்வில் எப்படி இருக்கும், அதை எப்படி நாம் சாதக பாதகம் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்கு செவ்வாய் முதல் மற்றும் 8வது வீட்டின் ஆட்சியாளராக இருக்கிறார். தற்சமயம் 4வது வீட்டில் செவ்வாய் தன் பிற்போக்குத்தனத்தில் செயல்படுகிறார், அதுவும் கடகத்தில். இதனால் மேஷராசி மக்களுக்கு ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சியின் பற்றாக்குறை இருக்கலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொழில்துறையில் தங்களுக்கு மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவு சிக்கல்கள் போன்ற பல ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இங்கும் நீங்கள் அன்பாகவும் சிறுத்த முகத்துடன் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரம் செய்யும் மேஷராசி மக்களுக்கு தங்களின் போட்டியாளர்கள் அதிக போட்டி காரணமாக லாபத்தை இழக்க நேரிடும் என்று தெரிகிறது. ஆகவே உங்கள் வணிக உத்திகள் சற்று சூழ்நிலைக்கு தகுந்தவாறு புதுமையானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொருளாதார பண விஷயத்தில் மேஷராசி மக்கள் பணத்தை கையாள்வதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதிக செலவுகள் செய்து மற்றும் அதனால் பல சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். தனிப்பட்ட முறையில் உங்கள் தகவல் தொடர்பு ஓட்டைகளை நிவர்த்தி செய்யுங்கள். பூரணமான தகவல் தொடர்புகளை பெற்று அதன் பிறகு யாரிடமும் உங்கள் பங்குதாரரும் மற்றும் உங்கள் குடும்ப உறவுகளிடம் பேசினால் நல்லிணக்கம் சாத்தியமாகும். இல்லையால் அது சாத்தியமில்லாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முதுகுவலி மற்றும் நுரையீரல் தொற்று போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கவனமாக செல்லுங்கள். வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ரிஷபம் 7 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் தற்சமயம் கடகத்தில் பிற்போக்கு நிலையை ஆக்கிரமித்து செயல்படுகிறார். இது உங்களுக்கு 3ஆம் வீடு ஆக கடகம் இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் செய்யும் பயணத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் தங்களிடம் உள்ள தைரியம் மற்றும் உறுதியின்மை போதுமான தகவல் இல்லாததால் உங்களுக்கு உறவு சிக்கல்களும் நண்பர்களும் சிக்கலும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. தொழில்முறை சார்ந்து செல்லும் சமயத்தில் தெரியாத இடத்திற்கு வேலை மாற்றத்தின் வடிவத்தில் உங்களுக்கு கதவுகள் தட்டப்படலாம். சற்று கவனமாக அலசி ஆராய்ந்து செயல்படுங்கள். வேலை மாற்றுவதால் உங்களுக்கு பிரயோஜனம் ஏற்படாது. வணிக வியாபார முன்னிலையில் தங்களுடைய சுய வளர்ச்சி தங்களுக்குள் இல்லாததால் அதிக லாபம் பெறுவதில் நீங்கள் பின்தங்கியிருப்பீர்கள். கவனமுடன் வியாபாரத்தில் நோக்கம் கொண்டு செயல்பட்டால் லாபத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம். பொருளாதார பண விஷயத்தில் தாங்கள் செய்யும் பயணங்களில் சற்று கவனமுடன் இருங்கள். கவனம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும். மற்றவர்களால் தங்களுடைய மதிப்புமிக்க பொருட்கள் கூட களவாடப்படும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள்
குடும்பத்திலும் நண்பர்களும் மகிழ்ச்சியை காட்டாமல் இருக்கலாம். மற்றும் இது உங்கள் வாழ்க்கைத்துடன் நல்ல உறவை பேணுவதற்கு இது வசதிப்படாது. ஆகவே புரிதலுடனும் உறவுகளுடனும் துணையுடனும் பங்குதாரருடனும் மனம் திறந்து பேசி கருத்து பரிமாறிக்கொள்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் சக்தி குறைபாடு காரணமாக காய்ச்சல் சளித்தொலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அது சார்ந்து செயல்படுங்கள். முருகனை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பதும் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து மிதுனம். மிதுனராசி மக்களுக்கு செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் வீட்டில் ஆட்சி செய்கிறார். தற்சமயம் அவர் கடகராசியில் தங்களுக்கு 2ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் பயணம் செய்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு உங்கள் கடன்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இந்த நேரத்தில் வெளிவரும் மற்றும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு நீண்ட தூர பயணங்களுக்கும் நீங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே எதையும் ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். நீங்கள் செய்யும் தொழில் ரீதியாக சக ஊழியர்கள் மற்றும் தங்களின் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் உருவாக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது உங்கள் செயல்திறன் மற்றும் மனதின் அழுத்தத்துக்கு ஆளாகி தங்களுடைய உற்பத்தி திறன் பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ஆகவே உங்கள் வேலையில் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட்டு உங்கள் பெயரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வணிகம் செய்யும் வியாபாரி மக்களுக்கு உங்களுடைய உத்திகள் யாவும் இந்த நேரத்தில் புதுப்பிப்பது அவசியமாகிறது என்பதை உணர்ந்து தற்கால சூழலுக்கு தகுந்தவாறு உங்கள் போட்டியாளனுடைய உத்திகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய உத்திகளை மாற்றி வியாபாரம் செய்தால் உங்களுடைய வணிகமும் தொழிலும் வியாபாரமும் பெருகும் என்று நம்பலாம். பொருளாதார பணத்தின் முன் பார்க்கும்போது நீங்கள் மேட்டு வரையை பார்த்திருப்பதால் பிரயோஜனமில்லை. சரியான திட்டமிடல் உங்களிடம் வேண்டும் மற்றும் பணத்தை சேமிப்பதற்குண்டான ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் என்று உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு செயல்படுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் தேவையின்றி வார்த்தைகள் கசப்பை வெளியே கக்குவீர்கள். அதனால் உங்கள் உறவுகள் கவலையில் இருக்கும். சற்று பண்புடனும் பணிவுடனும் உறவுகளிடம் பேசுவது அவசியமாகிறது என்று உணர்ந்து செயல்படுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் கண்கள் மற்றும் பற்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதன் தொடர்பான சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். முகம் சார்ந்தவற்றில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. முடிந்தவரை விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதும் அல்லது விஷ்ணுவின் நாமத்தை ஜெபிப்பதும் உங்களுக்கு மிகுந்த ஆறுதலும் ஆற்றம் தருவதாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பயிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக திரகாத்திரால் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.